கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இரண்டாவது சனிக்கிழமை உபவாச ஜெபத்திலும் உங்களை எல்லாம் உங்களுடைய வீடுகளை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே இந்த உபவாச ஜெபம் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள பரலோக பிதாவே, நன்மையான நேரத்திற்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே, நாங்கள் ஜெப நேரத்தில் உம்மிடத்தில் நாங்கள் செலவிடும் போது அது ஆசீர்வாதமாக இருக்கணும் கர்த்தாவே. நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், கேட்க போகிற செய்தி, அதுபோல் நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் உம்முடைய மகிமைக்கென்று இருக்க உமக்கு பிரீதிப்படுத்தா இருப்பதுக்கு எனக்கு பகிர்வேரமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுபோல் கர்த்தாவே, நாங்கள் என்ன காரியத்திற்காக நாங்கள் ஜெபிக்கணும், அதுபோல் நாங்கள் ஜெபிக்கின்ற ஜெபங்கள் எல்லாம் உடைய கருத்தில் சமர்ப்பிக்கிறோம் கர்த்தாவே. அது ஆசீர்வாதமாக இருப்பது எனக்கு பகிர்வேரமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அதுபோல் இந்த இக்கட்டான சூழலிலும் கர்த்தாவே உம்மிடத்தில் நாங்கள் நம்பி வருகிறோம். இதில் எல்லா காரியங்களிலிருந்து நீங்கள் தானப்ப எங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து கூட கர்த்தாவே, தொடக்கம் முதல் முடிவரை உடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொரு வீடுகளையும் தங்கி தாவருக்கு நீங்கள் உதவி செய்யும். எல்லாவற்றையும் உங்கள் திருக்கல் தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இணைய நாம் பெறுகிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென். എനിക്കെന്റെ ആശ്രയമേശുവത്രേ, സർവശക്തനാമെന്നേശുവത്രേ. ഞാൻ അവൻ കൈകളിൽ സുരക്ഷിതനാം. യേശു മതിയായവൻ, യേശു മതി, ആ സ്നേഹമതി, ആ ക്രൂശു മതി എനിക്ക്. യേശു മതി, തന്നിതാം മതി, നിത്യജീവൻ മതി എനിക്ക്. യേശു മതി, ആ സ്നേഹമതി, ആ ക്രൂശു മതി എനിക്ക്. യേശു മതി, തന്നിതാം മതി, നിത്യജീവൻ മതി എനിക്ക്. കാക്കയെ അയച്ചു ആരം തരും, ആവശ്യമെല്ലാം നടത്തി തരും, നഷ്ടങ്ങളെ ലാഭമാക്കി തരും. യേശു മതിയായവൻ. കാക്കയെ അയച്ചു ആഹാരം തരും, ആവശ്യമെല്ലാം നടത്തി തരും, നഷ്ടങ്ങളെ ലാഭമാക്കി തരും. യേശു മതിയായവൻ. യേശു മതി, ആ സ്നേഹമതി, ആ ക്രൂശു മതി എനിക്ക്. യേശു മതി, തന്നിതാം മതി, നിത്യജീവൻ മതി എനിക്ക്. യേശു മതി, ആ സ്നേഹമതി, ആ ക്രൂശു മതി എനിക്ക്. യേശു മതി, തന്നിതാം മതി, നിത്യജീവൻ മതി എനിക്ക്. നാളുകൾ തീർത്ത് തരും, കടഭാരങ്ങളെ മാറ്റിത്തരും, നിന്ദയിനാളുകൾ തീർത്ത് തരും. യേശു മതിയായവൻ. യേശു മതി, ആ സ്നേഹമതി, ആ ക്രൂശു മതി എനിക്ക്. യേശു മതി, തന്നിതാം മതി, നിത്യജീവൻ മതി എനിക്ക്. യേശു മതി, ആ സ്നേഹമതി, ആ ക്രൂശു മതി എനിക്ക്. യേശു മതി, തന്നിതാം മതി, നിത്യജീവൻ മതി എനിക്ക്. ആരോഗ്യമുള്ള ശരീരം തരും, രോഗങ്ങളെ ദൈവം
மகிழும் യേശുമതിയായവർ യേശുമതി സ്നേഹമതി ക്രൂശുമതി എനിക്ക് യേശുമതി തന്നിതാം മതി നിത്യജീവൻ മതി എനിക്ക് യേശുമതി സ്നേഹമതി ക്രൂശുമതി എനിക്ക് യേശുമതി തന്നിതാം മതി നിത്യജീവൻ മതി എനിക്ക് அவரந்தன் சங்கீதமானவர் அருணன கோட்டையுமா ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்துவோம் ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்துவோம் அவரந்தன் சங்கீதமானவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதகணங்கள் போற்றும் தேவன் அவரே துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதகணங்கள் போற்றும் தேவன் அவரே வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும் வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும் திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே அவரந்தன் சங்கீதமானவர் அரணன கோட்டையுமாம் ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்துவோம் ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்துவோம் அவர் என்ன சங்கீதமானவர் இரண்டு மூன்று பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில் இரண்டு மூன்று பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில் இருப்பேன் என்றவர் நமது தேவன் இருப்பேன் என்றவர் நமது தேவன் இரு கரம் குப்பி என்றும் வணங்கிடுவோம் இரு கரம் குப்பி என்றும் வணங்கிடுவோம் அவர் தன் சங்கீதமானவர் அரணன கோட்டையுமாம் ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்துவோம் ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்துவோம் அவர் தன் சங்கீதமானவர் எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே எந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே எந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே எப்படி நான் ஜெபிக்க வேண்டும் எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே எப்படி நான் ஜெபிக்க வேண்டும் எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே ஆவியானவரே ஆவியானவரே
பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரை நோக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரை நோக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீங்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீங்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனம் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. இந்த கால நேரத்தில் நாம் பாடின வண்ணம், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் ஆண்டவரே எங்களை வழி நடத்தும். எப்படி ஜெபிக்கணும், உம்முடைய வசனத்தை அன்று புரிந்து கொண்டு அது வாழ வசம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் எதிரிகள், சூழ்ச்சிகள், கண்ணீர், கவலைகள் எல்லாவற்றையும் மறந்த ஆண்டவரே உற்சாகத்தோடு உண்மை ஆராதிப்பதற்கும் உண்மை தொழுது கொள்வதற்கும் ஆண்டவரே என்று பாட வேண்டும். மலையாளம் பாடலை பாடணும். அந்த கால நேரத்தில் இயேசுமதி அஸ்நேகம் மதி என்னென்னைக்கும். கடந்து வந்த பாதை நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது கடந்த 7 மாதங்களில் எத்தனையோ முறை கண்ணீர்கள், கஷ்டங்கள், கவலைகள், துக்கங்கள், வியாதிகளுக்கு நம்ம கடந்து வந்திருக்கிறோம். As we look back and step back, see, and there were times all through the last 7 months, problems, trials, sickness, sufferings, disappointment were there. But as we sang this morning, and the song said that you are enough. The Malayalam song, you are enough in our life. Therefore, teach us, Lord, to just depend on you continuously. தொடர்ந்து உம்மை ஆராதிக்க, தொடர்ந்து உம்மை நம்பி பற்றி கொள்ள வாழ உதவும் ஆண்டவரே. அருமையான பாடல். அதுக்காக நம்ம நன்றி செலுத்த ஆண்டவர் நன்றி செலுத்தலாமே. கடந்த 7 மாதங்கள் நம்ம ஜெபத்தின் பதில் கொடுத்தார். ஆண்டவர் 8வது மாதத்திலும் நம் குடும்பமாக உபாசத்தோடு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக நீ அற்புதம் செய்ய போகிறீங்க. அந்த நம்பிக்கையோடு நம்ம ஜெபம் பண்ணுவோமாக. இந்த காலை நேரத்தில் அன்பின் ஆண்டவர், இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். கடந்து வந்த பாதைகள் ஆண்டவரே
மேடும் பள்ளமுமாக இருந்து கண்ணீர்கள், கஷ்டங்கள், சஞ்சலங்கள் ஆண்டவரே எல்லாமே இருந்தது. இருப்பினும் ஆண்டவரே எங்களை உதவினீர். இருப்பினும் எங்கள் மேல் இரக்கத்தை காட்ட ஆண்டவரே அற்புதங்கள் செய்து அதுக்காக நன்றி. Thank you for your love. Thank you for your grace and mercy which were new every day. During this uncertain times, when we look around, Lord Jesus, many times hope that this lockdown will be ended soon. This pandemic will be finished. But the news reportedly again and again was the same news again and again. Lockdown has been extended. Lockdown has been extended. Many times because of that news, Lord, depression, loss of job, economy, Lord Jesus, how we're going to survive? Every question mark after questions, Lord. Lord, but in the midst of everything, your presence was there. Thank you, Father. We could say again, we could sing again as a family, Lord, this morning, that you are enough in our life. நீ மாத்திரம் மதி இயேசுவே. Lord, I pray that, Father, as we have gathered this morning for this fasting prayer, I pray that help us that we may be able to just remember what you've done for us. And then with that thought, Lord, help us to go forward and pray knowing that you will do wonders. By faith, we don't know what's about tomorrow, what's there tomorrow, but we know that our Savior is still on the throne. He still reigns today. And I pray that, Lord Jesus, you may bless. ஆண்டவரே, நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜெபத்துக்கு ஆண்டவர் உபவாசத்தோடு நாங்கள் ஜெபம் செய்து குடும்பமாக ஜெபிக்க உதவும் ஆண்டவரே, தனிப்பட்ட விதமாக ஜெபிக்க உதவும் ஆண்டவரே. எங்களுடைய தேசத்துக்காக, எங்களுடைய மக்களுக்காக, எங்களுடைய அரசாங்கத்துக்காக, எங்களுடைய சபைக்காக, எங்களுடைய குடும்பங்களுக்காக ஆண்டவரே நம்பிக்கையோடு ஆண்டவர் எங்களுக்கு அற்புதம் செய்வார், இம்மட்டும் செய்தார். நம்பிக்கையோடு முன்னாடி செல்வதும் ஆண்டவரே, கவலை கண்ணீர்கள் எல்லாவற்றையும் மறந்து ஆண்டவரே இயேசு எங்களுக்காக யுத்தம் செய்வார், யாவையும் செய்து முடிப்பார், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நம்பிக்கையோடு ஆண்டவரே முன்னோக்கி செல்வதும் ஆண்டவரே. Bless, Lord, continuously. Help us, Lord. Thank you for listening our prayers. So we praise you. We commit everything in your loving hand. Your name may be glorified. In Christ Jesus' name we pray. Amen. Greetings you all in the blessed name of my Lord and Savior Jesus Christ. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்கள். We welcome every one of you for this month of August fasting prayer. ஆகஸ்ட் மாத உபவாச கூடுகையிலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். I hope that you are sitting in your houses and with the Lord's servants, family, and listening and praying together. நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே கர்த்தருடைய சன்னிதானத்திலே அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்காய் அமர்ந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாய் நம்புகிறேன். Last month also you sat, listened, prayed, and I praise God for that. போன மாதமும் நீங்கள் அதை கேட்டீர்கள், ஜெபித்தீர்கள், அதற்காய் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். This month also let us keep on from 10 a.m. till 1 o'clock. இந்த மாதத்திலும் இந்த நாளிலும் காலை 10 மணி முதல் 1 மணி வரைக்கும் கர்த்தருடைய சன்னிதானத்திலே அமர்ந்திருப்போம். It will be good to spend time in the presence of the Lord. கர்த்தருடைய சன்னிதானத்திலே நாம் நேரத்தை செலவு செய்கிறது நலமான நன்மையான காரியமாக இருக்கும். Today before the prayer, இன்றைக்கு ஜெபத்திற்கு முன்பதாய் I would like to just have a study from one of the favorite men in the Bible. பரிசுத்த வேதாகமத்திலே ஒரு நல்ல நண்பர் இல்லை என்று சொன்னால் பிரியமான நண்பரை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். The same portion will be found and in Acts chapter 4 verse 36 and 37. அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 36, 37 வசனங்களிலே இந்த வேத பகுதியை நாம் பார்க்க முடியும். Maybe this is one of the character you heard about many times. ஒருவேளை இந்த குணாதிசயத்தை குறித்து நீங்கள் அநேக தடவை நீங்கள் கேட்டிருக்கலாம். I myself shared to different occasion, different places. அநேக இடங்களிலும் அநேக வித்தியாசமான கூடுகையிலும் நான் இதை குறித்து பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். But this week when I was just looking into the Bible, I found this was an encouragement for me. இந்த வாரம் நான் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நான் இப்படியாக இந்த காரியம் எனக்கு பிரியமுள்ள காரியமாய் தோன்றினது. Talking about Barnabas. பர்னபாவை குறித்து
சொல்லப்படுகிறது. And it says that word very clearly. அந்த வார்த்தை மிக தெளிவாய் சொல்லுகிறது. A man from Cyprus. சீர்புரு என்கிறதான ஒரு இடத்திலிருந்து வந்த நபர் என்று சொல்லி பார்க்கிறோம். Belonged to a Levite tribe. லேவி கோத்திரத்தை சார்ந்த ஒரு நபர். Or in other words, a priestly family. இன்னொரு விதத்திலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆசாரிய சந்ததி என்று சொல்லி சொல்லலாம். And the original name was Joseph. It is written Joseph. அவனுடையதான உண்மையான பெயர் யோசே என்று சொல்லி சொல்லப்படுகிறது. Apostle gave him this new name, Barnabas. அப்போஸ்தலர்கள் பர்னபா என்று சொல்லி ஒரு புதிய பெயரை அவனுக்கு சூட்டினார்கள். The meaning also mentioned in verse 36. அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொல்லி அதனுடைய 36ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. And Joseph, who was also named Barnabas by the apostles, and which is translated son of encouragement. அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேறு பெற்றவனுமாகிய யோசே என்பவன் என்று சொல்லி பார்க்கிறோம். You know why I mentioned that? ஏன் நான் இதை சொல்ல வருகிறதனுடைய காரணம், A man lived up to his name. அவனுடைய பெயருக்கு தகுந்ததாய் அவன் வாழ்ந்தான். There are many people today in the world has good name. இன்றைக்கு உலகத்திலே அநேகருக்கு நல்ல பெயர்கள் சூட்டப்பட்டிருக்கிறது. And even Christian families. கிறிஸ்தவ குடும்பத்திலும் அவை சூட்டப்பட்டிருக்கிறது. And big Lord servants has good name. பெரிய பெரிய தேவ ஊழியர்களுக்கும் நல்ல பெயர்கள் இருக்கிறது. But how many of them are living according to that name? ஆனால் எத்தனை பேர்கள் அந்த பெயரினுடைய அர்த்தத்துக்கு ஏற்ப நாம் வாழுகிறவர்களாக இருக்கிறோம். And we will have a small study from this man. இந்த நபருடைய வாழ்விலிருந்து ஒரு சிறிய காரியத்தை நாம் There are கற்றுக்கொள்வோம். many things, good qualities about this man to put in our practical life. நம்முடைய நடைமுறையான வாழ்க்கையிலே இந்த நபருடைய குணாதிசயம் நாம் பதித்துக் கொள்வதற்கு அநேக நல்ல குணாதிசயங்கள் இருக்கிறது. But I will just share only 5 simple qualities of this man. இந்த நபருடையதான 5 எளிமையான குணாதிசயங்கள் உங்களுக்கு முன்வைக்க ஆசைப்படுகிறேன். Number 1. முதலாவதாக Barnabas was a man of self-sacrifice. பர்னபா முதலாவது அவரை குறித்து பார்க்க முடிகிறது. தன்னலம் இல்லாமல் சுயநலம் இல்லாமல் தன்னை அர்ப்பணித்த ஒரு நபராய் தான் A இருந்தார். man of self-sacrifice. சுயமாய் தன்னை அர்ப்பணித்த ஒரு நபராய் தான் இருந்தார். That is a good name. உண்மையில ஒரு நல்ல ஒரு பெயர். That is a good thing that he has done it. அவர் செய்த காரியம் அதுவும் நலமான ஒரு காரியம். Verse 37 says, அதனுடைய 37ஆம் வசனம் அப்படியே சொல்லுகிறது. having land, sold it and brought the money to laid at the apostles' feet. தனக்கு உண்டான நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். Or in another words, இன்னொரு வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்றால் well marked generosity. ஒரு நல்ல விதத்தை தாராள பிரபுவாய் கொடுக்கக்கூடிய ஒரு நபராய் அவன் அறியப்பட்டான். Willing to use the resources for the glory of God. தேவன் அவனுக்கு கொடுத்ததான ஆசீர்வாதங்களை கர்த்தருக்காக பயன்படுத்த வேண்டும் என்கிறதான ஒரு நல்ல ஒரு எண்ணம் இருந்தது. Let me remind you this fact very clearly. இந்த சத்தியத்தை திரும்ப நான் உங்களுக்கு நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். Nobody has compelled him. யாரும் அவனை நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி கண்டிக்கிற விதத்திலே சொல்லவில்லை. Spirit of God has encouraged him to do that. பரிசுத்த ஆவியானவர் அதை செய்ய வேண்டும் என்கிறதான ஒரு ஏவுதலை அங்கு கொடுத்தார். I will tell you very clearly. மிக தெளிவாய் நான் சொல்ல Unless and ஆசைப்படுகிறேன். until Spirit of God and just give an inspiration to do the things and do it, otherwise not to do that. தேவன் உங்களை ஏவுகிற வரைக்கும் அது வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டாம். தேவன் உங்களை ஏவும் பொழுது கர்த்தருக்காய் செய்யுங்கள். He was led by the Spirit of அவன் God. தேவனாலே நடத்தப்பட்டவனாய் இருந்தான். He thought, let me have my resources for the glory of God. அவன் நினைத்தான் என்னுடைய ஆசீர்வாதங்கள் நன்மைகள் கர்த்தருடைய ஊழியத்திற்காய் மகிமைக்காய் பயன்படட்டும் என்று சொல்லி தான் நினைத்தான். Willing to use the resources in his life. மனப்பூர்வமாய் தனக்கு இருந்ததான ஆதாயத்தை கர்த்தருக்காய் பயன்படுத்த Bible teach that very clearly. பரிசுத்த வேதாகமம் அதை தெளிவாய் In the Old Testament, Moses told to the people of Israel, பழைய ஏற்பாடிலே மோசே இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு தான் சொல்லும் you பொழுது bring the things for the tabernacle, those who are willing accept it. தேவனுடைய கூடாரத்துக்கு நேராய் நீங்கள் கொண்டு வரும் பொழுது யாரெல்லாம் மனப்பூர்வமாய் விருப்பமாய் கொண்டு வருகிறார்களோ அவர்களிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளுங்கள். God always happy with that one. தேவன் எப்பொழுதுமே மனப்பூர்வமாய் செயல்களை செய்யும் பொழுது தேவன் அதில் பிரியப்படுகிறார். Lord servants, தேவனுடைய ஊழியர்களே, believers, விசுவாசிகளே, if the Spirit of God lead you, and do it willingly. பரிசுத்த ஆவியானவர்
ஆவியானவர் உங்களை நடத்தும் பொழுது நீங்கள் மனப்பூர்வமாய் முன் வந்து செய்யுங்கள். Paul says one particular word. அப்போஸ்தலன் பவுல் ஒரு வார்த்தை மிக தெளிவாய் சொல்லுகிறார். 2 Corinthians chapter 12 2 கொரிந்தியர் எழுதின புத்தகம் அதனுடைய 12ஆம் அதிகாரம் and verse 15. அதனுடைய 15ஆம் வசனம். 2 Corinthians chapter 12 verse 15. 2 கொரிந்தியர் எழுதின புத்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனம். And I will very gladly spend and to be spent for your souls. மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். That word is very clear there. அந்த வார்த்தை மிக தெளிவாய் Paul சொல்லுகிறது. says that I am glad to spend and spend away. நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். In the spiritual side, and it says that he is willing to spend his time, willing to spend his energy and everything, spend and spend away for the salvation of the soul. ஆவிக்குரிய ரீதியிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மக்களுடைய ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் தேவன் கொடுத்த ஆதாயத்தை பயன்படுத்த முழுவதுமாய் தான் விரும்பின ஒரு நபராயிருந்தார். I am going to just say one more application. Able, willing to spend and spend away whatever things you have for the glory of God. கர்த்தருடைய மகிமைக்காய் தேவன் உங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்கிறாரோ செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் நீங்கள் கர்த்தருடைய நாம மகிமைக்காய் அவை பயன்படுத்துங்கள். Maybe your ability, ஒருவேளை தேவன் உங்களுக்கு கொடுத்த தகுதி, maybe your resources. ஒருவேளை தேவன் உங்களுக்கு கொடுத்த ஆதாயமா இருக்கலாம். Not to store up that, use it அதை continuously for His சேமித்து glory. வைக்காமல் கர்த்தருடைய நாம மகிமைக்காய் பயன்படுத்துங்கள். So that was the first character quality of that man. அதுதான் அந்த நபருடைய முதல் குணாதிசயமா இருந்தது. Number 2, இரண்டாவதாக talking about Barnabas. பர்னபாவை குறித்து சொல்லப்படுகிற இரண்டாவது காரியம். Turn with me to Acts chapter 9. என்னோடு கூட அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 9ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்களுடைய Verse வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 26 and 27. அதனுடைய 26 27 வசனங்கள். And I will read that, then you will understand what is this special quality of this man. இந்த நபருடையதான விசேஷித்த குணாதிசயம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். Verse 26 and 27. 26 27 வசனங்கள். Acts chapter 9. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 9ஆம் அதிகாரம். And when Saul had come to Jerusalem, he tried to join the disciples, but they were all afraid of him, did not believe that he was a disciple. சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷருடனே சேர்ந்து கொள்ளப்பட பார்த்தான். அவர்கள் அவனை சீஷன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். In verse 27. அதனுடைய 27ஆம் வசனம். But Barnabas took him and brought him to the apostles. அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய். The second quality of this great man, இந்த மாமனிதனுடையதான இரண்டாவது குணாதிசயம். Barnabas was a man of brotherly concern. பர்னபா சகோதர கரிசனை உள்ள ஒரு நபராய் பர்னபா A திகழ்ந்தார். man of brotherly concern. சகோதர கரிசனை பர்னபாவுக்கு இருந்தது. We know about the story about Saul சவுலை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். and how much things he has done for the Lord and for the ministry. தேவனுடைய ஊழியத்திற்காக எந்த அளவுக்கு செய்தார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். But after the conversion, அவனுடையதான மனமாற்றுதலுக்கு பிறகு and when he came to Jerusalem to present himself to disciples, எருசலேமுக்கு வந்து தன்னுடைய சீஷர்களுக்கு முன்பதாக தாம் தேவனை குறித்து பறைசாற்ற வந்தபோது nobody accepted him. யாரும் பவுலை ஏற்றுக்கொள்ளவில்லை. You know who stood in between? யார் அதற்கு இடையிலே நின்றார்கள் என்று தெரியுமா? Barnabas stood in between. பர்னபா இருவருக்கும் இடையிலே தான் நின்று செயல்பட்டார். Barnabas between apostles, disciples and Paul. அப்போஸ்தலர்கள் மத்தியிலும் பவுலுக்கும் இடையிலே நின்று தான் ஒரு கருவியாய் தான் செயல்பட்டார். He explained about his salvation experience. தம்முடைய இரட்சிப்பினுடைய அனுபவத்தை தான் பகிர்ந்து கொண்டார். We need such kind of people. அப்படிப்பட்ட நபர்கள் நமக்கு தேவை. We need such kind of people introducing the right person in the right place. சரியான நபர் சரியான விதத்திலே நம்மை முகவரப்படுத்துகிற நபர்கள் நமக்கு வேண்டும். We should not introduce a wrong person. ஒருபோதும் தவறுதான நபரை நாம் அறிமுகப்படுத்த கூடாது. We have seen hundreds of example, Lord's servants and others always try to introduce a wrong person
to the community or to the ministry. தவறுதலான நபர்கள் சமுதாயமா இருக்கட்டும், ஊழியமா இருக்கட்டும், தவறுதலான நபர்களை இன்றைக்கு தேவ ஊழியர்களாய் நாம் அநேகரை நாம் அறிமுகப்படுத்தி வருகிறோம். God looking for such kind of people like Barnabas. தேவன் பர்னபாவை மாதிரி உள்ள நபர்களை தேவன் எதிர்பார்க்கிறார். Introduce the people, those who are right, and tell them, I know this brother, I know this sister, and they are very strong in the Lord. சரியான நபர்களை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். இந்த சகோதரியை அறிந்திருக்கிறேன், இந்த சகோதரனை அறிந்திருக்கிறேன், அவர்கள் கர்த்தருக்குள்ளே திடமா இருக்கிறவர்கள் என்று சொல்லி நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். This matter I will just take it to the marriage proposal. So many people say that this man is good, this girl is good, but after sometimes we understand the wrong people. கல்யாணத்தினுடையதான காலங்கள் வரும் பொழுது மணமக வீட்டாரா இருக்கட்டும், மணமகனுடைய வீட்டாரா இருக்கட்டும், நல்ல குடும்பம் என்று சொல்லி நல்ல ஆலோசனை கொண்டு வருவார்கள். திருமணம் முடித்த பிறகுதான் தெரியும் வந்த ஆலோசனை சரியான ஆலோசனை இல்லை என்று. There are many Lord servants do that. Let me tell you, you should not do such kind of work, my dear Lord அநேக servant. தேவ ஊழியர்கள் இன்றைக்கு செய்கிறார்கள், அதை நாம் செய்யாமல் இருக்க கடவர்கள். Never introduce a wrong person in a place. ஒருபோதும் தவறுதலான நபர்களை நீங்கள் எந்த ஒரு சரியான இடத்திலும் அறிமுகப்படுத்த. Barnabas was a man stood in between for the right person to make and encourage him. பர்னபா இடையிலே சரியான ஒரு நபராய் உற்சாகப்படுத்தவும் அதற்கு செயல்படும் உள்ள சரியான ஒரு நபராய் தான் நின்று வந்தார். One particular verse came from the Old Testament. This when I thought about this one. இதை குறித்து நான் சிந்தித்த பொழுது ஒரு வேத வார்த்தை பழைய ஏற்பாட்டிலிருந்து என்னுடைய ஞாபகத்திற்கு Book of வந்தது. Ezekiel, எசேக்கியேலுடைய புத்தகம் chapter 22 அதனுடைய 22ஆம் அதிகாரம் and verse 30 அதனுடைய 30ஆம் வசனம் is a very good verse. உண்மையிலே ஒரு அழகான ஒரு வசனம். The Lord himself says, ஆண்டவராய் கர்த்தர் எப்படியா சொல்லுகிறார்? So I sought for a man among them who would make a wall and stand in the gap before me on behalf of the land. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்புலை நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று சொல்லி மிக தெளிவாய் நாம் வாசிக்கிறோம். It says that one stand in the gap. தேசத்தை அழிக்காதபடிக்கு திறவுலை நிற்கவும் என்று சொல்லி வாசிக்கிறோம். God's servants, தேவனுடைய ஊழியர்களே, God is looking for us such kind of people. அப்படிப்பட்ட நபர்களை தேவன் எதிர்பார்க்கிறார். Believers, God is looking such kind of people. விசுவாசிகளே, தேவன் அப்படிப்பட்ட நபர்களை எதிர்பார்க்கிறார். Stand in the gap and between, and not to destroy the nation, not to destroy a person. தேசத்தை அழிக்காதபடிக்கு, நபரை அழிக்காதபடிக்கு நீங்கள் திறவுலை நிற்கக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். God has chosen you. God has kept you for that. Even the fasting prayer is for that one. Stand in the gap between God and the nation. தேவன் உங்களை அதற்காய் வைத்திருக்கிறார். இந்த உபவாசம் கூட அப்படிப்பட்ட ஒரு செயலாகத்தான் இருக்கிறது. தேசத்திற்காகவும் மற்றவர்களுக்காய் திறப்புலை தேவனுக்காய் நீங்கள் நிற்க வேண்டும் என்று சொல்லி தேவன் அதை நியமித்திருக்கிறார். Sincerely fast and pray for the nation. உண்மையாகவே தேசத்திற்காய் நீங்கள் உபவாசித்து ஜெபிங்க. Stand in the gap. நீங்கள் திறப்புலை நிற்கிற இடையில நிற்கிறவர்களாய் இருங்கள். Ezekiel says that one, and the Lord said, I sought for it, but I could not find. நான் அவர்களை அழிக்காதபடிக்கு தேடினேன், ஆனால் கண்டுபிடிக்க இயலவில்லை. Let that not happen in our life. God is looking on this occasion, these 4-5 months of lockdown. Where are my people standing in the gap for the nation, for the sickness, for the problems what they face? என்னுடைய தேசத்திற்காய் இந்த பூமி சந்திக்கிறதான பிரச்சனைக்காய் யார் திறப்புலை நிற்கிறார்கள் என்று சொல்லி தேவன் தம்முடைய ஜனதாரை குறித்து தேவன் எண்ணிக்கொண்டிருக்கிறார். Two things I have told about this man. காரியங்கள் இந்த பர்னபாவை குறித்து உங்களுக்கு நான் Number one, Barnabas was a man of self-sacrifice. சுயமாய் தன்னை அர்ப்பணித்த ஒரு நபராய் பர்னபா திகழ்ந்தார். Number two, இரண்டாவதாக Barnabas was a man of brotherly concern. சகோதரத்துவ கரிசனை உள்ள நபராய் பர்னபா திகழ்ந்தார். The third one, மூன்றாவதாக in Acts of the Apostle chapter 11. அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் அதனுடைய 11ஆம் அதிகாரம். There are a very few good things which is talking about it. உண்மையிலே அழகான அருமையான ஒரு வார்த்தை அங்கு பேசப்படுகிறது. And Acts chapter 11, அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் 11ஆம் அதிகாரம் verse 22 and 23. அதனுடைய 22 23 வசனங்கள். And the third one, what I mean to say, மூன்றாவதாக நான் சொல்ல வர விரும்புகிற காரியம், Barnabas was a man of
willingness. பர்னபா ஒரு ஆவலுடையதான ஒரு மகனாய் தான் இருந்தான். He is willing to do the things. அவன் விருப்பமுள்ள ஒரு நபராய் தான் இருந்தான். We read in verse 22, 22ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். chapter 11 of Acts of the Apostles. அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் 11ஆம் அதிகாரம். Then the news of these things came to the ears of the church in Jerusalem. They sent out Barnabas to go as far as Antioch. எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோக்கியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். We know the story behind that. இதற்கு பின்பதான ஒரு சம்பவத்தை அறிந்திருக்கிறோம். Because of the persecution of Stephen, the first martyr, people scattered abroad, started preaching the முதல் gospel. இரத்த சாட்சியாய் ஸ்தேவான் மரித்த பொழுது அங்கு இருந்ததான நபர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். அது நிமித்தமாய் தேவனுடையதான காரியங்களை குறித்து பிரசங்கிக்கப்படுகிறதான காரியம் சிதறடிக்கப்பட்டது. So there we find a church in Antioch. சிதறடிக்கப்பட்டதன் விளைவாக அந்தியோக்கியாவிலே ஒரு சபையை பார்க்க முடிகிறது. So the Jerusalem apostles heard that there is a spiritual awakening at Antioch. எருசலேமில் உள்ளதான நபர்கள் அப்போஸ்தலர்கள் அந்தியோக்கியாவிலே ஒரு எழுப்புதல் இருக்கிறது என்பதை குறித்து அவர்கள் He கேள்விப்படுகிறார்கள். called Barnabas, பர்னபாவை அழைத்தார்கள். asked him to go and then see the things and come back. அங்கு போய் பார்த்து வாருங்கள் என்று சொல்லி பர்னபாவை அனுப்பி வைக்கிறார்கள். You know what he was doing? அவன் என்ன செய்தான்? He was willing to go. அவன் செல்லுவதற்கு அங்கு போய் பார்த்து வருவதற்கு ஆர்வம் உள்ள ஒரு He நபராயிருந்தான். was ready to take a new step. ஒரு புதிய படி எடுத்து வைப்பதற்கு அவன் ஆயத்தமாக இருந்தான். He never made an excuses. எந்த ஒரு சாக்கு போக்கும் தான் சொல்லவில்லை. We make many lame excuses. அநேக முடமான சாக்குகளை நாம் சொல்லுகிறோம். When God asks you to do certain things, ஒரு சில காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் உங்களோடு கூட கேட்கும் we பொழுது put many questions and many demands to the Lord. அநேக கேள்விகள் அநேக நிபந்தனைகள் நாம் கர்த்தருக்கு முன் வைக்கிறோம். Here see that this man இங்கு இந்த நபரை குறித்து பார்க்க முடிகிறது. willing to go a second mile. விருப்பமாக 2 மைல் தூரம் இன்னும் அதிகமாய் செல்ல கர்த்தருக்காய் விரும்புகிறார். No question there அங்கு எந்த கேள்வியும் கேட்கவில்லை. and no excuses made there. எந்த ஒரு சாக்கு போக்கும் தான் முன் வைக்கவில்லை. I'm ready to go. நான் செல்ல ஆயத்தமாக Believers, that is what God wants. God's servants, that is what God wants. விசுவாசிகளே, தேவனுடைய ஊழியர்களே, அதைத்தான் தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். When he was willing to go, அவன் விருப்பமாய் செல்ல தான் விரும்பின பொழுது in verse 23 says, அதனுடைய 23ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது. when he came, he had seen the grace of God. அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிரியையை கண்டபோது And he was glad. அவன் சந்தோஷப்பட்டு He encouraged them. அவன் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தினார். He was happy to see the grace of God. தேவனுடைய கிருபையை பார்ப்பதற்கு அவன் விரும்பினார். Rejoiced together. அதிலே மகிழ்ந்து சந்தோஷப்பட்டார். There was no jealousy. அங்கு ஒரு பொறாமை இல்லை. If any new people go to a new place, ஒரு புதிய ஒரு நபர் புதிய இடத்திற்கு செல்லும் பொழுது and they will all have some jealousy or something they will create அந்த every நபரை time. குறித்ததான ஒரு பொறாமையான காரியம், ஏதோ ஒரு பிரச்சனை உருவாக்குற காரியங்கள் இருக்கும். And we see that many time in the Christian ministries and very especially in the churches. கிறிஸ்தவ ஊழியங்களிலும் சபைகளிலும் அதை பார்க்க முடிகிறது. But here we see this man, ஆனால் இங்கே இந்த நபரை பார்க்க he முடிகிறது. did not create a confusion there. அங்கு ஒரு குழப்பத்தை தான் He did not உருவாக்கினார். say that I did not start this church. இந்த ஊழியத்தை சபையை நான் ஆரம்பிக்கவில்லை என்று சொல்லி அங்கு பர்னபா I சொல்லவில்லை. have no concern about that one. அதை குறித்து எந்த கரிசனையும் இல்லை என்று சொல்லி தான் சொல்லவில்லை. I just came and then creating a problem, a confusion. That is what வந்து we ஒரு see. குழப்பம், ஒரு பிரச்சனையை தான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அங்கு சொல்லப்படவில்லை. But this man Barnabas, ஆனால் இந்த பர்னபா and he was willing to go. அவன் ஆர்வமாய் செல்ல He விரும்பினான். saw the grace of God. அவன் தேவனுடைய கிருபையை பார்த்தான். Let me tell you, the grace of God gone before him, and the grace of God was with him, and he has seen the grace of God. தேவனுடைய கிருபை அவனுக்கு முன் சென்றது. தேவனுடைய கிருபை அவனோடு இருந்தது. அவன் தேவனுடைய கிருபையை பார்த்தான். Then he encouraged them, அதற்கப்புறம் அவர்களை உற்சாகப்படுத்தினார். remain true to God. தேவனுக்கு உண்மையாய் இருங்கள் என்று சொல்லி அவன் நிலை நிறுத்தினான். உண்மையாய் Cleave இருந்தான். unto God. கர்த்தருக்காய் நீங்கள் ஜீவனம் பண்ணுங்கள். He did not make a union there. அங்கு ஒரு குழுவை தான் ஸ்தாபிக்கவில்லை. He did not talk bad about apostles there. அப்போஸ்தலரை குறித்து அங்கு தவறுதலாய் தான் He பேசவில்லை. did not talk bad about other Lord's servants. மற்ற தேவ ஊழியனை குறித்து தவறுதலாய் குறைவாய் தான் பேசவில்லை. He asked them to remain faith in God
and cleave unto the Lord. தேவனில் நிலைத்திருந்து தேவனை பற்றி சார்ந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய I வார்த்தையாயிருந்தது. wish let every God's servants may have such kind of character. என்னுடைய விருப்பம் என்னுடைய ஏக்கமும் இதுவாகவே இருக்கிறது. ஒவ்வொரு தேவ ஊழியர்களும் அப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்டவர்களாக இருக்க When you வேண்டும். go to visit a family of Christian family, do not talk bad about any other pastors there. நீங்கள் ஒரு சபை விசுவாசிகளை வீடு சந்திப்பிற்காய் செல்லும் பொழுது அங்கு அமர்ந்து வேறு போதகரை குறித்து நீங்கள் குறை சொல்லக்கூடாது. When you visit some other believers and Christians, don't steal them to your church. நீங்கள் புதிய நபர்களை பார்க்கும் பொழுது மற்ற சபைக்கு போகிற விசுவாசிகளை பார்க்கும் பொழுது உங்களுடைய சபைக்காய் நீங்கள் அவர்களை திருடிக் You கொள்ளாதீர்கள். encourage them to remain true to God. தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லி நீங்கள் அவர்களை உற்சாகப்படுத்தலாம். That is what we needed for all God's people today. அதுதான் இன்றைக்கு நம்முடைய தேவனுடைய ஜனங்களாய் நமக்கு தேவைப்படுகிறது. Number 4. நான்காவதாக The fourth quality of this man, இந்த நபருடையதான நான்காவது குணாதிசயம் same book, Acts of the Apostle, chapter 11, இதே அப்போஸ்தலர் புத்தகம் அதனுடைய 11ஆம் அதிகாரம் verse 24. அதனுடைய 24ஆம் வசனம். Barnabas was a man of triple grace. Triple grace. மூன்று கிருபைகள் நிறைந்த ஒரு நபராய் பர்னபா இருந்தார். Read verse 24. அதனுடைய 24ஆம் வசனத்தை வாசிப்போம். He was a good man, அவன் நல்லவனும் full of Holy Spirit, பரிசுத்த ஆவியினாலும் full of faith. விசுவாசத்தினாலும். Three things. மூன்று காரியங்கள். Good man, நல்லவன், full of Holy Spirit, பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவன், full of faith. விசுவாசம் உள்ள ஒரு நபராய் இருந்தார். God possessed the character. தேவனுடைய குணாதிசயம் நிறைந்த ஒரு நபராய் தான் இருந்தார். Full of love, sympathy and faith. அவன் அன்பும் கிருபையும் இரக்கமும் நிறைந்தவனாய் தான் இருந்தார். This is what needed for our Christian life. இதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவைப்படுகிறது. And you know what is the quality and what is the things, how you will be able to understand about the is a good man. எப்படி அவன் நல்ல மனிதன் என்று சொல்லி உங்களால புரிந்து கொள்ள முடியும்? I want you to read that as an example. ஒரு உதாரணமாக ஒரு காரியத்தை வாசிக்க ஆசைப்படுகிறேன். Same verse, next verse, அதே அதிகாரத்தினுடைய அடுத்த வசனம். and it says like அது this, இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறது. verse 25. 25ஆம் வசனம். Then Barnabas departed for Tarsus to seek Saul. பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய். That means அப்படி என்றால் a good man will involve others also in the ministry. ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரன் மற்றொரு நபரையும் ஊழியத்திலே அவர்கள் பதிப்பித்துக் கொள்வார்கள், சேர்த்துக் கொள்வார்கள். He has a spirit of humility to realize that I am not able to handle these kinds of growing church. இந்த வளருகிறதான சபைகளை கையாளுவதற்கு நான் போதுமான தகுதி இல்லாத நபர் என்று சொல்லி, நான் போதுமான நபர் அல்ல என்று சொல்லி பர்னபா அறிந்து கொண்டார். He knew that there is a right man to help me and cooperate together to எனக்கு work. உதவி செய்வதற்கும் சகாயம் பண்ணுவதற்கும் சரியான ஒரு நபர் இருக்கிறார் என்று சொல்லி அவன் ஒரு நபரை குறித்து அவன் அறிந்து கொள்கிறான். That is why it is written, he went to bring that man, right man, to encourage, that is a Saul of Tarsus. உற்சாகப்படுத்துவதற்கு சரியான நபரை தேடி சென்றான் என்று சொல்லி மிக தெளிவாய் He பார்க்கிறோம். went and brought him. அவன் போய் கொண்டு வந்தான். That is good man spirit. அது ஒரு நல்ல உற்சாகத்தினுடைய ஆவியினுடைய நபர் என்று That is the fruits of the Spirit, full of Holy Spirit. பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவர், அதுவும் ஆவியினுடைய கனியில் ஒன்றாக இருக்கிறது. That is full of the faith in their life. தங்களுடைய வாழ்விலே அது முழு விசுவாசம் உள்ளதா இருக்கிறது. Verse 26 says, 26ஆம் வசனம் அப்படியே சொல்லுகிறது. he went and found him, அவன் போய் அவனை கண்டு brought him, அவனை திரும்ப கொண்டு வந்து and say that one stayed together almost an year, taught the word of ஒரு God. வருஷ காலமாய் சபையோடு கூட இருந்து தேவனுடைய வார்த்தையை போதித்து கற்றுக் கொடுத்து கொண்டு In வந்தான். verse 26 says, 26ஆம் வசனம் அப்படியே சொல்லுகிறது. during that time, disciples were first called Christians in Antioch. அந்தியோக்கியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி பெயர் வழங்கினது என்று சொல்லி முதலாவது பார்க்கிறோம். And if you are a good man, and if you are full of Holy Spirit, if you are full of faith, and there will be a new name comes in your area looking at you. நீங்கள் நல்லவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால்
நல்ல மனிதர்களாய் நீங்கள் செயல்படுவீர்கள் என்று சொன்னால் புதிய பெயர்கள் உங்களை தேடி வருகிறதா இருக்கும். People will call you, really is a man of faith. உண்மையிலே அவர் விசுவாசம் நிறைந்த நபர் என்று சொல்லி மக்கள் உங்களை அழைப்பார்கள். And they will really say that he is a good man, serving the Lord sincerely. தேவனை உத்தமமாய் உண்மையாய் ஊழியம் செய்கிறார் என்று சொல்லி அவர்கள் உங்களை பார்ப்பார்கள். What a great quality is that. எவ்வளவு ஒரு சிறந்த ஒரு குணாதிசயம் அது. Number 5. ஐந்தாவதாக The fifth one, ஐந்தாவது the குணாதிசயம் last one, கடைசியாக Barnabas was a man of trustworthy. பர்னபா நம்பிக்கை உள்ள ஒரு நபராய் நம்ப தகுந்த ஒரு நபராய் தான் இருந்தார். Verse 29 and 30 of the same chapter. இதே அதிகாரத்தினுடைய 29 30 வசனங்களிலே பார்க்க முடிகிறது. Verse 29. 29 And the disciple, each according to his ability, determined to send a relief to the brethren dwelling in Judea. அப்பொழுது சீஷரில் அவரவர் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் பண்ணினார்கள். They heard that going to have a great famine there. ஒரு Judea. பெரிய ஒரு பஞ்சம் யூதேயாவிலே வரப்போகிறது என்பதை குறித்து தாங்கள் So கேள்விப்பட்டார்கள். these people, those who have gathered there, they thought, let's have a contribution. அங்கு கூடியிருந்தவர்கள் தீர்மானித்தார்கள், நாம் அவர்களுக்கு கொடுத்து உதவுவோம். They contributed. அவர்கள் கொடுத்தார்கள். They hand over that money to Paul and Barnabas. அந்த பணத்தை பவுலினிடத்திலும் பர்னபாவினிடத்திலும் அவர்கள் கொடுத்தார்கள். Verse 30 it says, அதனுடைய 30ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது. this they also did it and sent to the elders by the hands of Barnabas and Saul. அது பர்னபாவும் சவுலுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டது, மூப்பரிடத்தில் அனுப்பினார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். They were trustworthy. Barnabas was trustworthy to take that money, not steal from anything, and go and hand over the same as it is. பர்னபா நம்ப தகுந்த ஒரு நபராய் இருந்தான். எந்த பணத்தையும் திருடாமல் அதை எந்த இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அந்த இடத்திலே சேர்க்கக்கூடிய ஒரு நம்பக தகுந்த உண்மையான ஒரு நபராய் தான் இருந்தார். Today that is a big question mark in the Christian ministry. இன்றைக்கு கிறிஸ்தவ ஊழியத்திலே அவை ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாய் இருக்கிறது. How many of the Lord's servants, how many of the believers are trustworthy? The things what God has handed over in your hand. எத்தனை தேவனுடைய ஊழியர்கள் தேவன் உங்களுடைய கரங்களிலே கொடுத்ததான காரியங்களிலே நீங்கள் நம்ப தகுந்தவர்களாய் நீங்கள் திகழ்ந்திருக்கிறீர்கள். God look for such kind of people. அப்படிப்பட்ட நபர்களை தேவன் எதிர்பார்க்கிறார். Lord servants, தேவனுடைய ஊழியர்களே, believers, விசுவாசிகளே, examine our life based on the characteristics or qualities of this Barnabas. இந்த பர்னபாவுடைய குணாதிசயத்தின் பிரகாரம் நம்முடைய வாழ்வை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். 5 good qualities I have. 5 நல்ல குணாதிசயங்களை உங்களுக்கு முன் வைத்தேன். There was one bad quality, I'm not going to talk about ஒரு that. தவறுதலான குணாதிசயம் இருந்தது, அதை நான் சொல்லுகிறது. But here I'm talking about the majority of the 5 qualities. இங்கு இந்த 5 நற்குணாதிசயங்களை உங்களுக்கு முன் வைத்திருக்கிறேன். He was a man of self-sacrifice. சுயமாய் தன்னை அர்ப்பணித்த ஒரு நபராய் பர்னபா திகழ்ந்தார். He was a man of brotherly concern. சகோதர கரிசனை உள்ள நபராய் பர்னபா திகழ்ந்தார். He was a man of willingness. ஆர்வமுள்ள ஒரு நபராய் தான் இருந்தார். He was a man of triple grace. 3 கிருபைகள் நிறைந்தவராய் தான் இருந்தார். He was a man of trustworthy. நம்ப தகுந்தவனாய் தான் இருந்தார். As we sit in the fasting prayer, உபவாச கூடுகளே நாம் அமர்ந்தவர்களாய் இருக்கிறோம். read those portions. இந்த வேத வசனங்களை பகுதிகளை வாசிப்போம். Chapter 4, chapter 9 and chapter 11 of Acts of the Apostle, you will be able to find many more good qualities about Barnabas. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது பர்னபாவினுடையதான இன்னும் அநேக நல்ல குணாதிசயங்களை உங்களால் பார்க்க முடியும். Sit together as a family, Lord's servants, sit together, discuss and just examine, commit your life into the hand of the Lord. குடும்பமாய் நீங்கள் அமர்ந்து நீங்கள் வாசித்து உங்களை கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணிக்க நான் விரும்புகிறேன். And tell to the Lord, கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, make me a man like Barnabas, ஆண்டவரே Lord. பர்னபாவை மாதிரி உள்ள குணாதிசயம் உள்ள நபராய் என்னை God's மாற்றுங்க. name will be glorified. கர்த்தருடைய நாமம் அப்படி இருக்கும் என்றால் Your மகிமைப்படுத்தப்படும். prayers will be answered. உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் உண்டு. And God will give you glory and honor even in your own places. நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் அமர்ந்து ஜெபிக்கிறவர்களாய் இருந்தாலும் தேவன் உங்களை அதிகமாய் கனப்படுத்த ஆசீர்வதிக்க அவர் May the Lord bless you abundantly. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். I want after my prayer that you spend time in the presence of the Lord, standing in the gap between for this world and for God. என்னுடைய ஜெபத்திற்கு பிறகு நீங்கள் குடும்பமாய் இந்த தேசத்திற்காகவும் கர்த்தருடைய சன்னிதானத்திலே
திறப்பிலை நிற்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். Let's pray. நாம் ஜெபம் செய்வோம். Merciful Lord, loving Heavenly Father, கிருபையா இறங்குகின்ற எங்கள் அன்பின் we பிதாவே, thank you for this second Saturday prayer too. இந்த இரண்டாவது சனிக்கிழமை உபவாச நாளுக்காக உமக்கு நன்றி I சொல்கிறேன். ask you to bless all those who are sitting in thy presence. ஆண்டவர் உம்முடைய சன்னிதானத்திலே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. Help us to understand these characteristics or a quality of Barnabas may be developed in our life. ஆண்டவரே, பர்னபாவினுடைய குணாதிசயங்கள் காரியங்கள் எங்களுடைய வாழ்விலே அவை வளரட்டும். Help that we may be able to stand in the gap. ஆண்டவரே, நாங்கள் திறப்பிலே நிற்கக்கூடியவர்களாய் நிற்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. Give us that burden continuously. அந்த ஒரு பாரத்தை எங்களுக்கு தொடர்ந்து Thank தந்தரலாம். you for listening our prayers. எங்களுடைய ஜெபத்தை கேட்டதனால் உமக்கு Bless ஸ்தோத்திரம். the nation. தேசத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. Heal the nation. தேசத்தை நீர் Save the சுகப்படுத்துவீராக. nation. தேசத்தை நீர் In ரட்சித்தருளும். Jesus Christ's name I pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Amen. Thank you very much for listening and may God bless you. கேட்டமைக்கு நன்றி. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.